அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சம்போட நெக்ஸ்ட் சேனல் விளக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். வெனிசுலாவை சுற்றி வளைத்தது. ஆல்மோஸ்ட் இது போருக்கான அறைகோவல் தான். இதை எப்படி ஐநா கையாள போகிறாங்க, ஐநா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அமெரிக்கா செய்கிறது கரெக்டாக அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இந்த அறிவிப்பு இது போருக்கான அறிவிப்பு தான். இனி வெனிசுலாவை சுற்றி எந்த கப்பலும் போகக்கூடாது, வெளியேறக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் எங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன, நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சம்பவம் இடத்துக்கு நேராக போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஈரான் ஒரு சம்பவம்னால ஈரான் மக்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்ன்றது பார்த்துட்டதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசிடலாம். அது குறிப்பாக இன்றைக்கி பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனுக்கு இன்றைக்கி சம்மன் அனுப்பியிருக்கிறது இந்தியா. அதை பற்றியும் பேசிடலாம். அதனால் வீடியோக்குள்ள பார்த்து முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈரான்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஈரானில் மக்கள் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. என்ன காரணம்? ஈரானில் மழைப்பொழிவு சுத்தமாக இல்லை. தலைநகரே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. மிக கடுமையான ஒரு பஞ்சம், வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு தண்ணீர் பஞ்சம். அதை அவங்க ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்களே ரொம்ப வருத்தம் தெரிவித்திருந்தார். அப்போ தான் இந்த பக்கம் இஸ்ரேலிருந்து வீடியோ போட்டாங்க. குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் ஒரு பாட்டிலிருந்து தண்ணியை ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமான தண்ணி குடிக்கிறேன், ஆனால் ஈரான் மக்களுக்கு உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அந்த டெக்னாலஜி வேணும் அப்படின்னா அங்கே ரெஜிம் சேஞ்ச், அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் மட்டும்தான் இந்த மக்களுக்கான விடிவு காலம் பிறக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் பஞ்சம் என்பது அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை நோக்கி நகர்ந்திருந்தது. ஈரானில் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா தண்ணீர் தானே ரொம்ப மிக முக்கியமான இது. அதுவும் தெஹ்ரான்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விடுமுறையே அழிச்சிட்டாங்க. நிறைய பேர் கிளம்புங்க, இங்கே தண்ணீர் பஞ்சம் இருக்குன்ற அளவு கிளம்புனாங்க. பட் நீங்கள் பார்க்குற பதிவுகள் எல்லாமே ஈரானில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா கடுமையான மழைப்பொழிவு, மக்களே மழைப்பொழிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இலையே போடுங்களே வெடியே அப்படின்னு இருக்காங்க. பட் பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு பதிவு நான் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். அது என்ன சிவப்பு கலரில் வருது, அது இன்னொரு பதிவு உங்கள்கிட்ட காட்டியிருந்தால அது இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு பர்டிகுலர் தீவு, அது ஹார்மோஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி தீவு ஹார்மோஸ் தீவு. எப்பவுமே வருஷம் பார்த்திங்கன்னா கடுமையான மழைப்பொழிவு வரும்போது ஒரு மாதிரி சிவப்பு கலராக ஓடும். ஏன்னா அந்த இடத்துல அந்த மண் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிவப்பு கலராக இருக்கும். அதனால் அந்த மண்ணில் பார்த்தோம்னா இரும்பு ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால ஒரு மாதிரி சிவப்பு கலராக போயிருக்கும். உடனே இதை கொண்டு பைபிள் தியரி அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அதனால் போகுது. உடனே இப்போ இந்த இயர் எண்டு வந்த உடனே இந்த மாதிரி தண்ணி ஓட்டரெல்லாம் வந்தது அப்படின்னா, அப்பயே அவர் சொன்னார் கடல் சிவப்பாக மாறியது, இது அவருக்கான அறிகுறி, இவருக்கான அறிகுறி அப்படின்ட்டு இந்த டிசம்பர் நெருங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்ற பேரில் நிறைய இது மாதிரி கற்பனை கதைகள்லாம் வரும். அப்போல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், அங்கே ஆக்சைடு அதிகமாக இருக்குது. உடனே இந்த வீடியோ பார்த்து நான் நிறைய பேர் நான் சொல்கிறேன், நான் அவ்வளோதான் பூமி அழிவுக்கான அறிகுறியெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. எங்கள் அறிகுறி எங்கள் அணுகுண்டு போய் சக்கல் வச்சுன்னு சுற்றுறாங்கல்ல, அவங்க ஏதாவது போட்டால் தான் அழிவுக்கான அறிகுறி, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றதில்ல. மனிதனால் ஒரு அழிவை ஏற்படுத்தாத வரை பெருசாக அழிவுலான்றதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலான்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்த்தலாம். இது ஈரான் மக்கள் இந்த ரெட் அலர்ட்டை, அதாவது இந்த மலைக்கான ரெட் அலர்ட்டை கொண்டாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது இந்த ஃபார்மர் ப்ரோட்டஸ்ட், அது யூகேயில் இருந்தது, அப்புறம் ஃப்ரான்ஸில் இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்திருக்கு பெரிய அளவுக்கு. ஃப்ரான்ஸில் கடந்த 3 நாட்களாகவே ஃபுல்லாக சாணியை கரைச்சி எங்கெங்கெல்லாம் அரசாங்க கட்டிடங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹைவேஸில் மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த டயர்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளை கண்டுக்கலன்றாங்க. இப்போ டிசம்பர் 20 பிரேசில் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நார்த் அமெரிக்க நாடுகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த மாட்டுக்கறி மீதி எல்லாமே பெரிய அளவுக்கு இம்போர்ட் இறக்குமதி பண்ணுறது, மீதி எல்லாமே நிறைய விஷயங்கள், அது இல்லாமல் கால்நடைகள் இறக்குமதி, நிறைய விஷயங்கள் அதில் வருது. பட் இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை எங்கள் விவசாயிகள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அங்கே மாமிசத்துக்காகவே வளர்த்தப்படுகிற மாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய கிராமப்புறங்களில் நோய் பரவிட்டுருக்கு. அந்த நோய் பேர் பொவின் டிசீஸ்ன்றாங்க. இந்த பொவின் டிசீஸ் பயங்கரமாக பரவிட்டுருக்கு கிராமப்புறங்களில். அதை தடுப்பதற்கான நடைமுறையில் அரசாங்கம் எதுவுமே இறங்கவே இல்லை. இவங்க அடிஷ்னலாக
என்ன ஃபேமிலி டேக்ஸ், அது ஃபார்மர் ஃபேமிலி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை முழுமையாக அழித்து விட்டு நீங்கள் இறக்குமதியை முழுமையாக நம்பி இருக்கீங்களா அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே என்ன தோணிடுச்சுன்னா, இப்போ எங்கள் ஃபுல்லாக நோய் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மாட்டு இனமே வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. இது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், போர்க்கால அடிப்படையில் தடுப்பூசிகள் மீதெல்லாம் போட்டு அதை நிவர்த்தி பண்ணியிருக்கணும். பட் கிராமப்புறங்களில் விட்டுட்டாங்க. நிறைய மாடுகளுக்கு இந்த டிசீஸ் வருது. கரெக்டாக 20ஆம் தேதி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இதுக்காகவே வளர்த்தப்படுகிற மாடுகள் தாண்டி அங்கிருந்து மாமிசத்துக்காகவே இறக்கப்படுகிற மாடுகள் எல்லாமே, அது மீன் இறக்குமதி செய்யப்படுற மாடுகள் அதிகமாகும் இல்லையா. அது இல்லாமல் இங்கே விவசாயிகளை ஒழிப்பதற்காகவே புதிய டேக்ஸ் முறைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஐரோப்பா என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, முழுமையாக இங்கே இல்லாமல் இறக்குமதி நம்பி தான் இருக்கீங்களான்ற மாதிரியான போராட்டம். இந்த போராட்டம் ஒரு புற்றீசல் போல் பரவி கொண்டு இருக்கிறது. இது ஃப்ரான்ஸில் மட்டுமே இல்லை, நீங்கள் பார்க்குற பதிவுகள் இது யூகேலும் பார்க்க முடிஞ்சது. யூகேயில் வந்து ஐரோப்பாவோட இல்லை அப்படின்னாலுமே யூகேயில் பார்க்க முடிஞ்சது. அங்கே ஃபுல்லாக மட்டும் ஒரு 7-8 நாடுகளில் பார்க்க முடிஞ்சது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. இப்போ தான் நம்ம நேராக வெனிசுலாவுக்கு கிளம்புறோம். வெனிசுலா வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பதிவு ஒன்று போட்டார். அந்த பதிவை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டு அதாவது வெனிசுலா நாட்டுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தப்படும் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டார். தென் அமெரிக்கா வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு முழுமையாக நாங்கள் சுற்றி வளைச்சிட்டோம். இனி வந்து அந்த எண்ணெய் வயல்கள் ஃபுல்லாக எங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா அது நாங்கள் உருவாக்கின எண்ணெய் வயல். இனி எங்களை மீறி எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. அதுக்கு அவர் காரணம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இலீகல் அலையன்ஸ், அதாவது கிரிமினல்கள் முழுக்க இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சரியாக தடுக்காதனால கிரிமினல், டெரரிசம், தீவிரவாதம், கொள்ளை இது எல்லாமே அங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் சுற்றி வளைச்சு என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள், எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே எங்களது. ஆனால் பைடன் அரசாங்கம் வந்து அது மீட்க தவறிட்டாங்க, நான் தான் வந்து மீட்க போகிறேன்றாங்க. இது பேர் வந்து திருடு, வெளிப்படையான ஒரு திருடு. வேறு ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு முழுமையாக நாங்கள் தடை செய்யப்பட்ட எந்த கப்பலும் வெளியேறக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, அந்த எண்ணெய் வளங்களை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா இது என்ன பாஸ் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம இந்தியா சுற்றி வளைச்சி பாகிஸ்தானை சுற்றி வளைச்சி, பாகிஸ்தானும் அங்கே ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும் பெரிய வித்தியாசம் இல்லையே. நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதத்தை கொண்டு வந்து உள்ள நுழைச்சி நம்ம நாடு மீது தாக்கல் நடத்துறது, போதை பொருட்களை கடத்துறது, எல்லா வேலைகளும் தானே செய்கிறானுங்க. அப்போ இதே மாதிரி நம்ம பாகிஸ்தானை சுற்றி வளைச்சி பண்ண முடியுமா? பண்ணால் ஒத்துக்குவாங்களா? நேற்று கூட 683 பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இதே கான்செப்ட் தானே அங்கே ரஷ்யா உக்ரைன் மீது கை வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி மற்ற நாடுகள் மீது நீங்கள் குறை சொல்லலாம்? மற்ற நாடுகள் மீது, சிறிய வலிமை இல்லாத நாடுகள் மீது தாக்கல் நடத்துறதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு போதைப் பொருளோ இல்லை மற்றதோ உங்களால் தடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் நேராக போய் வெனிசுலா மீது காரணம் சொன்னீங்க அப்படின்னா அது அந்த வகையில் நான் தெரியல. இப்போ ஐநா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஐநாவுடைய ரெசல்யூஷன் 3314 அந்த ரெசல்யூஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு மிக முக்கிய தேவையான ஏற்றுமதி இறக்குமதியை கொண்டு வந்து சர்வதேச கடற்பகுதியில் போயிட்டு தடுத்தோம் அப்படின்னா அது ஆக்ட் ஆஃப் எ வார், அது வந்து ஒரு போருக்கான அறைகோவல். அப்போ அப்படி போருக்கான அறைகோவல் இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதில் ஐநாவுக்கு முழு உரிமை இருக்கிறதுன்னு ஆர்டிக்கல் சொல்கிறது. நம்ம சொல்லலை, 3314 ஆர்டிக்கல் சொல்லுது. சரி, ஐநா நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, பயங்கரமான ஆளாச்சே, இந்த ஒரு நடவடிக்கைக்கு உங்களால் பெரிய அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியுமா? நீங்கள் ஓடி வந்து மற்ற நாடுகளுக்கு லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்லாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது தான். எல்லாமே தடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக வெளியேற முடியும். ஏன்னா ஃபுல்லாக அவங்க கப்பல் புடை சோல் நிறுத்திக்கிட்டாங்க. மரியாதையாக அந்த எண்ணெய் வளங்களை எனக்கு கொடுத்துடு, அது எங்களுதுன்றாங்க. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் உங்களுக்கு எண்ணெய் வளம் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அக்ரிமெண்ட் பேஸ் படி கொடுக்குறேன், ஆனால் அதை முறைப்படி எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, முறைப்படிலாம் எடுக்க முடியாது, அது எங்களுது முழுமையாக, அது எங்கே வளன்ற மாதிரி தான் கேட்க வராரு. அது எப்படி கொண்டு போக போகிறாங்க, இதை மற்ற நாடுகள் எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இனி ஒரு பக்கம் போருக்கான அமைதி சூழல் உருவாகும் பட்சத்தில் இன்னொரு பக்கம் மறுபடியும் கேட்டை திறந்து வைக்கிறதா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ டிசம்பர் 14 பிப்ரவரி 16 2026 வரைக்குமே ஹைலி ரிஸ்க்குன்ட்டாங்க. வெனிசுலா மீது எதுவுமே பறக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்றாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்களும் அதே சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முழுக்க
தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் மிக முக்கியமாக ஈடுபட்டிருக்கிறோன்றாங்க. சரி, ஓகே, நம்ம எல்லா இடத்துலையும் கேட்கப்படுகிற கேள்வி தான். பட் இதுலேயும் அந்த கேள்வி கடந்துட்டு மற்ற பதிவு போகலாம். ஏன்னா வெள்ளைக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நினைக்கிறது தான் கண்டென்ட்டாக இருக்கும், அவங்க நினைக்கிறது தான் பேசுகிறது மக்கள்கிட்ட கரெக்டுன்னு புரிய வைப்பாங்கன்ற மாதிரி தான். இப்போ வெனிசுலாவை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இனி அமெரிக்காவுக்குள்ளார எந்தவித போதைப் பொருள்களோ எந்தவித தீவிரவாத செயல்களோ கொலை கொள்ளை எந்த சம்பவமும் எதுவுமே நடக்காது இதுக்கப்புறம் இது அமெரிக்காவுக்குள்ளார. ஏன்னா நீங்கள் வெனிசுலாவை முழு கட்டுப்பாட்டில் எடுத்துட்டீங்க. அப்படி நம்ம நம்பலாமா? அது நடக்குமா? இதே கான்செப்ட் சொல்லி தான்ப்பா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. லிபியா வந்து நேட்டோ நாடுகள் உள்ள நுழையும் போது உங்கள் நாடு அற்புதமான வளமான நாடு ஆக்கணும் அப்படின்னா எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தால் போதும் முடிச்சிடுவோம்னாங்க. இன்றைக்கி லிபியா மாதிரி மோசமான நாடு இந்த உலகத்தில் உண்டான்ற மாதிரி லிபியா, ஈராக் எல்லா நாடுகளும் இதே சூழ்நிலை தான். இப்போ வெனிசுலாவும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்கலாம். ஒன்று தான், அவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிய வைப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 2-3 நாளாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் நான். ரொம்ப லோக்கல் நியூஸ் தான். முட்டை, நம்ம சாப்பிட்ற முட்டை இருக்கு இல்லைங்களா, முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு புரளி ஒன்று பரவுது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபேசி என்ன பண்ணிட்டாங்க, முட்டையில் வந்து நைட்ரோஃப்ரான்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிகள் கலந்திருப்பதாக எல்லா முட்டையும் எடுத்து டெஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த நியூஸை அந்த நியூஸை மேட்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இது கலந்து வந்தது அப்படின்னா அது மனிதனுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரும்ன்ற மாதிரிலாம், அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. சரி, இந்த செய்தியை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன், நேற்று பார்த்தேன் நான். புதுசாக ஒரு ஸ்டடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சாக்லேட், குறிப்பாக டார்க் சாக்லேட் வந்து காஃபி சாக்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஏஜே வந்து குறைக்குதான். சரி, இது ரெண்டுத்துக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக அமெரிக்காவில் இந்த பறவை காய்ச்சல் அதெல்லாம் வந்து முட்டை ஏற்றுமதி, முட்டை வந்து சுத்தமாக அங்கே ரேட் அதிகம். அது குறிப்பாக நம்ம நாமக்கல்லுங்கிறதுலாம் நிறைய முட்டை நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் பாருங்கள், வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முட்டை விலை கிட்டத்தட்ட 6 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஏதோ அதை நாமக்கல் பணியாளர்லாம் கொஞ்சம் குஷி மூலம் இருப்பாங்க, பரவாயில்லப்பா ஏதோ கொஞ்சம் நம்ம இப்போ பரவாயில்லன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே 4 ரூபா 5 ரூபா இருந்தது, ஒரே அடியாக 6.25 பக்கம் போகுது. இப்போ என்னென்னா அவங்க நினப்பில் ஒரு மண்ணள்ளி போட்ட மாதிரி தான். அது இல்லாமல் அமெரிக்கா பொறுத்து பார்த்தாங்க, என்னடா முட்டை விலை ஏறிட்டே இருக்குது, நம்மளும் ஒன்றும் சரி கட்ட முடியலையே அப்படின்னு நினச்சி இந்த ஒரு வதந்தியை பரப்புறாங்களான்னு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதிகமாக சாக்லேட் இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அதனால் சாக்லேட் சாப்பிட்டா வயசு குறையன்னு இப்படி ஒரு கான்செப்டில் கிளம்பி விட்டுருக்காங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே அவங்களோட தியரியில் இருக்கா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை நம்ம முழுமையாக நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதும் கூட. அந்த அளவுக்கு வதந்தி கிளம்பிட்டு இருக்குங்க. முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பிட வேண்டிய பொருள் நம்ம ஒழுங்காக சாப்பிட்டா போதாதான்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் ட்ராவல் பேன் வந்து முழுமையாக இப்போ டிசம்பர் 19 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோன்றாங்க. ஃபுல் இமிக்ரேஷன் பேன் அப்படின்றது கலரையும் போட்டாச்சு. அப்புறம் ஏமன், ஈரான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அவங்க, எத்தோப்பியா போன்ற நாடுகள்லாம். அப்புறம் ஃபுல் இமிக்ரேஷன் ஃபுல் பேன் வந்து டிசம்பர் 16 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு வெனிசுலாவையும் மற்றதையும் சேர்த்திக்கிட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு டிசம்பர் 16 ஒரு சில நாடுகள் லிஸ்ட்டு சேர்த்திட்டாங்க. இனி இந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்குள் எந்த சூழ்நிலையிலும் நுழைய முடியாத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தகுந்த தகவல். இதில் பாகிஸ்தான் இல்லைன்னு பாகிஸ்தான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி ஆஸ்திரேலியானுடைய இறப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது ஹனுக்கானுடைய செலிப்ரேட் பண்ணும்போது ஜூஸ் மக்கள் இருந்தார்கள் இல்லையா, அதற்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே ஜூஸ் மக்களோட துணையாக இருப்பேன், ரியல் ஹீரோனா அது ஜூஸ் மக்கள் தான், அதனால் இது ஒன் வே ஆஃப் இஸ்லாமிக் டெரரிசம், இந்த ரேடிக்கல் இஸ்லாமிக் டெரரிசம் வந்து வேறு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லா நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும்னு இருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையில் நம்ம சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. அமெரிக்கா வந்து இஸ்லாமிக் தீவிரவாதத்தை முழுமையாக வேறு இருக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இறங்க போகிறோம்ன்ற ஒரு அறிவிப்பாக நான் பார்க்குறேன். நான் 2026 அதை நோக்கி தான் செல்ல போகிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அமெரிக்காவுக்குள்ளார ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. FBI தரப்பிலிருந்து தொடர்ந்து குற்றவாளியை தேடிட்டு இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக வந்தான், எதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினான்னு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. மர்ம மனிதனாக இருக்கிறான், ஒருவேளை ஏலியனாக இருப்பானான்ற கோணத்துலையும் பார்க்குறாங்க. இது 2 நபர்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க. போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள்
இன்டர்நெட் சஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஆள், ஆனால் உண்மையான குற்றவாளி வேற ஆளாக இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு பதிவுமே பார்க்க முடியுது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுங்கள்ங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகள், நேட்டோ நாடுகள் மட்டும் தனிப்பட்ட முறையில் போலந்து, பின்லாந்து, ஸ்வீடன், ரொமானியா, பல்கேரியா, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர்ன் ஃப்ளாக் சம்மிட்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. இது எதற்காக அப்படின்னா, இதெல்லாம் பிரிஞ்சு சப்போஸ் நேட்டோ ரஷ்யா நாடுகள் எந்த நேரத்தில் நுழைஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இவங்க ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பை உருவாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நேட்டோ நாடு இல்லாமல் இவங்க தனியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இன்னொரு உங்களுக்கு சாட்டையும் காட்டுறேன் நான். இப்போ ஈரான், அங்கே ரஷ்யா, இந்தியா இணைந்து, குறிப்பாக இந்தியாவும் ரஷ்யா ஈரானும் இணைந்து ஒரு புதிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடரை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. வழக்கமாக நம்ம மாஸ்கோவுக்குள்ளார மும்பை வழியாக வரணும் அப்படின்னா கடற்வழி பாதையும் மீதி மற்ற பாதையும் தான் இருந்தது. இடையில் புதுசாக ஒரு ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் வந்து செப்பகரில் வந்து ஜாந்தர் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. 635 கிலோமீட்டர் மார்ச் 2026 நம்ம கைக்கு வருது. அப்படி வந்தது அப்படின்னா ஈஸியாக மற்ற வெஸ்டர்ன் நாடுகளோட தடைகள்லாம் தாண்டி இதை ஈஸியாக கொண்டு வந்துடலான்றாங்க. இது எப்படின்னா, இப்போ வெனிசுலாவுக்கு இந்த மாதிரி ஒரு பாத் இல்லாதனால திடீர்னு அமெரிக்கா போன்ற நாடுகள் ஓடி போய் தடுக்கிறாங்க. நாளைக்கு இந்தியாவையோ இல்லை ரஷ்யாவையோ அந்த பிளாக் சி கருங்கடல் பகுதியை ஒரு பக்கம் தடுக்கிறாங்க. இன்னொரு கடல் வழி பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பா வழியாக போகுது இல்லையா, பால்டிக் கடல் பகுதி. இந்த 2 பகுதியும் தாண்டி இதை இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம எங்கே போகிறோம், பங்களாதேஷ்கிட்ட போகிறோம். நேற்றே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஏன்னா அவனுக்கு மீசை கூட முளைக்கல, ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கான். ஆனால் அவன் பேசுகிறான், இந்தியாவை முடிச்சுடுவோம், இந்தியாவை இது நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம், 7 கண்டங்களாக பிரிக்க போகிறோம், அடிக்க போகிறோம், ஒடிக்க போகிறோன்ட்டு பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிறான். அவன் தான் அப்படி பேசுகிறான்னா, இன்றைக்கி இன்னொரு குரூப்பு, இது வந்து ஜமாத்தி இஸ்லாமின்னு சொல்லிட்டு ஹமீர் சல்ஃபிகர் ரஹ்மான் சொல்லிட்டு இந்த கட்சியோட தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இளைஞர்கள்லாம் எதற்காக கூடியிருக்காங்கன்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு விக்டரி டே வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்க போகிறோம், இப்போ இருக்கிற அரசியல் சித்தாந்தம் இதெல்லாம் வேஸ்ட்டு, யாரும் நம்மளுடைய எதிர்காலம் இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, இதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து ஒரு கிரேட் நேஷனாக உருவாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எதை குறி வைத்து சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய குரூப்பே கிளம்பியிருக்கு. அப்போ இவனும் அரசாங்கம் என்ன பண்ணணும், நட்பு நாடான இந்தியாவை இந்த மாதிரி பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும், எதுவுமே சொல்லலை, சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுகள் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விசா ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் ஆஃபீஸு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு முழுமையாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அடிஷ்னலாக பங்களாதேஷ் ஒரு சிறந்த தீவிரவாத நாடாகவும் ஒரு சிறந்த நாடாகவும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ என்ன கேள்வின்னா, பங்களாதேஷ் தான் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்குல்ல, ஆளுமையான நாடாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக இங்கேருந்து ஊடுருவி வராங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரொம்ப நாள் வைத்த கோரிக்கையில் இப்போ தான் நம்ம தமிழக காவல்துறை குறிப்பாக சேலத்தில் கொஞ்சம் 24 பேர் பங்களாதேஷ்காரனை பிடிச்சி கொஞ்சம் முகாமில் வைத்திருந்தாங்க. 5 குழந்தைகள் உட்பட 24 பேர்த்துக்கு வந்து இப்போ பங்களாதேஷுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இல்லை இதற்கும் ஆதரவு கரங்கள் நீட்டப்படுகிறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளோட அவங்க சிறப்பாக இருக்காங்க. பங்களாதேஷில் போனாங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவங்களுக்கு. இவங்களெல்லாம் இன்னும் குறைஞ்சது இங்கே போடுறாங்க. திருப்பூர்லாம் போனாங்கன்னா அது எத்தனாயிரம் பேர் இருப்பாங்கலாம் தெரியாது. அதை கொஞ்சம் விரைந்த நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஸ்லோ பண்ணி இதுவே அந்த 24 பேர் வந்து அவங்களா விருப்பப்பட்டு போகிறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆகலையும் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்கே பார்க்குறாங்களான்றது இன்னொரு கேள்வியும் வந்திருக்கிறது. இது கூடுதல் தகவலுங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று ஜோர்டன் போயிருந்தார். ஜோர்டன் கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கிய அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே ரினோவபிள் எனர்ஜி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி, அப்புறம் பெட்ராண்ட் எல்லோரான்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் இன்னொரு அது இல்லாமல் இன்னும் தனியாக 5 ஒப்பந்தங்கள். இது எங்கள் ஜோர்டனில். அது ஜோர்டனில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஜோர்டனில் இருக்கக்கூடிய இறை தூதர் முகமது நபியோட 42வது தலைமுறையை சேர்ந்த நேரடி வாரிசான
ஹல் உசைன் அவர்கள் வந்து மோடிகா கார் ஓட்டான்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தோப்பியா போனார். எத்தோப்பியாவிலும் பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எத்தோப்பியாவில் மட்டும் 8 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். 8 அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்மளுடைய இந்திய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 615 இந்திய நிறுவனங்கள் அங்கே போயிட்டு அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. எத்தோப்பியாவில் அடிஷ்னலாக உயரிய விருது வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட த கிரேட் ஹானர் நிசான் அண்ட் எத்தோப்பியான்னு சொல்லிட்டு. ஸோ இதுவரை 26 கௌரவ விருதுகள் வாங்கியிருக்கிறான்னு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். இஸ்ரேலுக்கு போய் நெதன்யாகு அவர்களை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஐசாக் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி கூடிய விரைவில் நெதன்யாகு அவர்கள் இந்தியாவுக்கு வரதுக்கான ஒப்புதலையும் கொடுத்துருக்கிறாங்க. மிலை அவர்கள் ஒரே சந்தோஷம் மூடில் இருக்கிறார். கிட்டத்தட்ட நம்ம சவுத் அமெரிக்கா பொலிட்டிக்கல் மேப்பே மாறிடுச்சு. லெஃப்ட் விங் ரைட் விங்காக பிரிக்கிறாங்க. ரைட் விங்கில் வந்து அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, ஈக்குவேடார், பராகுவே, பெரு, இன்னும் இந்த காட்டுத்தீ பரவும். அடுத்து பிரேசில் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்களை உருவாகும் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நிறைவு பகுதியில் இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். தொடர்ந்து உக்ரைனுக்குள்ளார கன்னி வெடிகளை அகற்றுவதற்காக நெதர்லாந்து கொடுக்கப்பட்ட பிரத்யோக வாகனம் இது. ஸோ கன்னி வெடிகளை நாங்கள் இப்படி தான் அகற்றிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்தோனேசியாவில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு மறுபடியும் தொடங்கி இருக்கிறது. அப்புறம் இலங்கையில் கூட மறுபடியும் மழைப்பொழிவுன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். நெதர்லாண்டில் வந்து கரண்ட்டோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கா. அங்கே ப்ரைஸுமே வந்து அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்போ நெதர்லாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர், அரசாங்கத்தினுடைய டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட அங்கே ஒட்டுமொத்த மக்களோட தேவையோட மின்சாரத்தில் 5% வந்து இந்த டேட்டா சென்டருக்கே போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 மில்லியன் வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய மின்சாரத்தை இந்த டேட்டா சென்டருக்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே அந்த இடத்துல வந்து முன்வைக்கிறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கிட்டத்தட்ட ஒரு 36 நாடுகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உறுதி தீர்மானம் எடுத்திருக்காங்க. இந்த தீர்மானத்தில் எப்பாடுபட்டாவது ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருடி இந்த சேதங்கள் அனைத்தும் நம்ம தான் கட்டி கொடுக்கணும், அமெரிக்கா கிட்ட கூட இந்த ஃபண்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு தெரியல. பட் ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நேட்டோவுக்கு இணையான ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலான்னு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் இரவு பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.